வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பதிவு போட போகிறோம்னா, என்னுடைய 39 வருஷத்து கதை ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய பையனை இடுப்பில் வச்சுக்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு வர்றதுக்காக வந்தேன். நான் அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டேன். வரும்போது அங்கே கிளி ஜோசியம்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த ஜோசியம் பார்க்கும்போது அப்போல்லாம் எவ்வளோ கார்வா கொடுத்தா 4 நான்னு சொல்லுவாங்க. அந்த 4 நாவை கொடுத்தா கிளி ஒவ்வொரு சீட்டாக எடுத்து போடும். அப்போ அந்த சீட்டை எடுத்து போடும்போது நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு கார்வா கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு என் பையனை இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த பொட்டிக்குள்ளே கிளி பொட்டி உள்ளே இருக்குது, ஒரு ஏடாக எடுத்து போடுது அந்த கிளி. அப்போ நான் எங்கள் பையன் பேருக்கு இளையராஜான்னு சொல்லி எடுத்து காசு கொடுத்தேன். கிளி அந்த ஜோசியம் பார்க்க சொல்கிறவர் நெல் போட போட அந்த நெல்லை குறைச்சிக்கிட்டு அந்த கிளி அந்த ஏடை எடுத்து போடுது. எடுத்து போட்டோன்னா அவர் எடுத்து பிரித்து படுத்து பார்த்துட்டு, இளையராஜாங்கிற பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடுமான்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சீட்டை எடுத்து போடுது அந்த கிளி. அவர் அதை படித்து பார்த்துட்டு, அதிர்ஷ்டம் இருக்குது, இந்த பையன் வளர வளர நீங்கள் பெரிய மாடி வீடு கட்டுவீங்க, பேர் மெச்சுக்க வாழக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த தம்பியோட பிள்ளையோட ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, ஜாதகம் மெய்யும் சாஸ்திரம் பொய்யும் அப்படின்னா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ கிளி ஜோசியம் சொல்கிறது பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னோடய வாழ்க்கையில் உண்மையிலேயே பழிச்சிருக்கு. ஏன்னா நம்மளுடைய உழைப்பு விடாமுயற்சியும் இருந்துச்சு. இருந்தாலும் கூட எனக்கு அந்த ஜோசியர் சொன்னது, நான் எங்கள் அக்காக்கிட்ட நத்தத்தில் எங்கள் பெரியம்மா பொண்ணு இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அக்கா இது மாதிரி கிளி ஜோசியம் இது மாதிரி சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு. நான் என் மனசில் என்ன நினச்சேன், அப்போ நம்ம எங்கே 60 ரூபா வாடகை கொடுத்து இருக்கிறோம், நம்மளுக்கு நிற்க நிழல் இல்லை, நம்ம எங்கே இடம் வாங்கி வீடு வாசல்லாம் கட்ட போகிறோம் அப்படின்னு உண்மையிலேயே என் மனசுக்குள்ளே இந்த கிளி ஏடு எடுத்து கொடுத்ததை சொன்னாரே தவிர என் மனசுக்குள்ளே இப்படி தான் ஓடிச்சு. அப்போ நான் எங்கள் பெரிய அக்காட்ட சொல்கிறேன், அக்கா இது மாதிரி அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் 4 நாள் காசு கொடுத்து கிளி ஜோசியம் பார்த்தேன், இந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுவீங்க, அதுவும் மாடி வீடு கட்டுவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஜோசியம் சொல்கிறது பழிக்கும் பாக்கியம் அப்படின்னு எங்கள் அக்காவும் சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ இந்த வீடு கட்டுற கனவோ இதோ எனக்கு தோணலை. ஏதோ ஜோசியம் சொல்லுச்சுங்கிறதோட நான் இருந்துட்டேன். நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன்னு தானே எங்கள் வீட்டில் இங்கே கும்பகோணம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்மளுடைய உழைப்பு உண்மையிலேயே அந்த ஜோசியக்காரர் சொன்னதை நான் இந்த யூடியூப்பில் பதிவு பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு நாங்கள் அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி, கிளி சொன்ன மாதிரி அப்படி தான் சொல்லணும், கிளி சொன்ன மாதிரி சொந்த வீடு தான், மாடி வீடு தான் கட்டியிருக்கோம். இப்போ பாப்பாவுக்கும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஓட்டு வீடு நாங்கள் தெருவில் ஒரு ஓட்டு வீடு இருக்குது. அந்த ஓட்டு வீட்டில் தான் ஸ்டார்டிங்கில், அதாவது 2000-லலாம் 1996 அந்த இடத்த வாங்கிட்டு 2000 தான் கட்டணும். ஒரு சின்னதாக ஒரு கூரை வீடு, ஒரு 10 11க்கு 10 10க்கு 10ன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் அந்த பாக்கியலட்சுமிக்கு அது தோணலை. ஜோசியர் சொன்னாரே அதனால தான் நம்ம கட்டணும், கிளி சொல்லிச்சே அதனால தான் நம்ம கட்டணும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. ஆனால் இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நம்மளுக்கு நடந்த அந்த நிகழ்வு, நம்மளுக்கு நடந்ததை நம்ம ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போடுவோம், நம்ம வாழ்க்கை கதை தானே இது அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு வந்துச்சு. சரி, இதை ஒரு வீடியோவாக மக்களாகிய உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன், இந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் கிளி சொல்கிறது மட்டும் பொய் இல்லைங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கி நல்லா தான் நாங்களும் இருக்கோம், என் பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னமோ ஜோசியம் சொல்லுச்சு அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு நைட்டு படுத்திருந்தேன். எனக்கு இந்த யோசனை தோணுச்சு.
என்ன தோணுச்சுன்னா ஏன் நம்ம இந்த இதை ஒரு வீடியோவாக போடக்கூடாது, நம்மளுக்கு இது ஒரு நல்லது தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நாளைக்கு பதிவில், ஞாயிற்றுக்கிழமை பதிவில் நம்ம இதை போட்டுருவோம் அப்படின்னு. இந்த கிளி ஜோசியம் பழிக்குங்கிறது என்னோடய வாழ்க்கையில் நான் நம்பின ஒரு நம்பிக்கையை எனக்கு வளர்த்து விட்டுருச்சு. சரி, அதுக்காக நம்ம இதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு போடுற மக்களே பாருங்கள். இன்றைக்கி எதுவும் நான் தைக்கலை. நேற்று தைச்சேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, கொஞ்சம் வீட்லேயும் வேலை இருந்துச்சு. சரி, இந்த ப்ளவுஸை காட்டுவோம். இந்த 34 இன்ச்சு அளவில் தான் இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அன்னைக்கு கதைக்கு கிளி ஜோசியம், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை கிளி சொன்ன கதை, கிளி ஏடெடுத்து கொடுத்த கதை, சொந்த வீடு கட்டுவீங்கன்னு சொன்னது, இதெல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாக்கியலட்சுமி ஒரு டெய்லராக இருக்கேன். டெய்லராக ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுத்துக்கிட்டு நான் தான் சொன்னேனே, தையல் கிளாஸ்லாம் போகலை. என்னோடய வித்திக்கு ஒரு ஐயா எனக்கு கட்டிங் பண்ண வந்தாங்க. அவங்கள்ட்ட ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு நான் கேட்டேன். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. அதை பார்த்து என்னுடைய யோகத்துக்காக நான் என்னோடய மூளையை வளர்த்து நான் பாருங்கள், கைக்கெல்லாம் பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். கழுத்துக்கு இந்த பாருங்கள், ரவுண்டு நெக்கு தான், ரவுண்டு கழுத்து பைப்பிங் தான். இது ஒரு சகோதரி எனக்கு நீங்கள் இது மாதிரி தான் தைச்சி கொடுக்கணும், நீங்கள் மட்டும் அப்படி தைச்சி போடுறீங்க, எனக்கும் இதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க. சரி சகோதரி, தைச்சி தரேன் அப்படின்ட்டு தைச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை பாருங்கள். வணக்கம்.